ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம் தூக்கம். தூக்கத்தை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். தூக்கம் வந்து நம்ம போய் படுத்தோன்னே சில பேருக்கு தூக்கமே வராது. 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் தூங்க ட்ரை பண்ணுவாங்க, தூக்கம் வராது. அதுக்கு என்ன காரணம்? ஈஸியாக எப்படி தூங்குறது? அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து ஒரு 6 டிப்ஸு பார்க்க போகிறோம். இந்த 6 டிப்ஸு வந்து உங்களுக்கு ஈஸியாக தூங்குறதுக்கு, போய் பெட்டில் படுத்தோடனே தூங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதில் முதல் டிப்ஸ், நீங்கள் டெய்லியும் வந்து கரெக்டான டைமுக்கு தூங்க போகணும். இப்போ வந்து 10 மணிக்கா 9 மணிக்கு தூங்குறீங்களா, அந்த டைமுக்கு டெய்லியும் தூங்க போகணும். அதே மாதிரி டைமுக்கு எழுந்திரிக்கணும். அப்போ தான் நமக்கு ஒரு மைண்ட் செட் ஆகிரும். மூளைக்கு வந்து ஒரு தூங்கலாம், இந்த டைம் போனால் தூக்கம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தூக்கம் வந்துடும். அது மாதிரி டைம் ஃபாலோ பண்ணி தூங்கணும். இது வந்து முதல் டிப்ஸு தான். 2வது டிப்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுதான் ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம் எல்லாருக்கும். எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா 2வது டிப்ஸ் என்ன அப்படின்னா, மொபைல் யூஸ் பண்ணுறத கம்மி பண்ணணும். மொபைல் யூஸ் பண்ணுறது, லேப்டாப், டிவி இதெல்லாம் வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிடணும் எல்லாத்தையும். நீங்கள் 10 மணிக்கு தூங்குறீங்களா, ஒரு 8 மணிக்கு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடணும், எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சிடணும். மொபைலில் உள்ள அந்த ப்ளூ லைட் வந்து நமக்கு வந்து மெலட்டோனின் அப்படின்ற ஹார்மோன்ஸ் சுரக்கிறத கம்மி பண்ணும். ஸோ இது கம்மி பண்ணுறதுனால நமக்கு தூக்கம் வர ரொம்ப டிலே ஆகும். ஸோ இது வந்து 2வது டிப்ஸு. இதை ஃபாலோ பண்ணிக்கணும். 3வது என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து ஒரு சின்ன தியானம் எல்லாம் பண்ணலாம், மெடிடேஷன். நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன தியானம் ஏதாவது இருக்குன்னா அது பண்ணலாம். இல்லைனா டீப் ப்ரீத்திங் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா மூச்சை இழுத்து விட்டீங்க அப்படின்னா நல்லா தூக்கம் வரும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ட்ரை பண்ணி பாருங்கள். தூங்குறதுக்கு முன்னாடி சூப்பரான தூக்கம் வரும். 4வது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தூங்குகிற இடம் வந்து குளிர் வெப்பம் கரெக்டாக இருக்கணும். குளுக்கமாக இருக்குது அப்படின்னா நமக்கு தூக்கம் வர்றது டிலே ஆகும். முண்டிக்கிட்டே இருப்போம், தூக்கம் வராது. ஸோ அதுக்கு வந்து ஏசினா கரெக்டான ஏசி இருக்கணும். ஃபேன்னா கரெக்டான ஸ்பீடில் வச்சுக்கணும். குளிர் வெப்பம் கரெக்டாக இருந்தால் நமக்கு தூக்கம் கரெக்டாக வரும். இது வந்து 4வது டிப்ஸு. வந்து நம்ம தூங்குகிற இடம் வந்து அமைதியாக இருக்கணும். சாஃப்ட் பெட் யூஸ் பண்ணணும். பில்லோ வந்து ஒரு நல்ல பில்லோ யூஸ் பண்ணணும். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நல்ல தூக்கம் வரும். நம்ம வந்து ஃபுல்லாக இருட்டாக இருக்கணும். அப்படி இல்லைனா டிம் லைட் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து 5வது டிப்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஹெவி மீல்ஸு, நல்ல ஒரு பிரியாணி, நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படியே போய் நேராக போய் படுத்துறது பெட்டில். அந்த மாதிரிலாம் படுத்தோம் அப்படின்னா நமக்கு அது தூக்கம் வர்றது டிலே ஆகும். அதனால் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சிடணும். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா ஹெவி ஃபுட்டு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கணும். 6வது டிப்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி சுடுதண்ணியில் குளிச்சுட்டு தூங்க போகலாம். இதே மாதிரி சுடுதண்ணியில் குளிச்சுட்டு நம்ம தூங்கும் போது ஒரு சூப்பரான தூக்கம் நமக்கு வரும். நம்ம தூங்க போகிறப்ப உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் ஏதாவது கேட்கலாம். நல்லா மியூசிக் கேட்டுட்டு தூங்கும்போது நல்லா தூக்கம் வரும். இதில் தூங்குறதுக்கு நிறையா மியூசிக் அது மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் யூஸ் பண்ணி தூங்கலாம். புக் ரீடிங் ஒரு நல்ல சூப்பரான தூங்குறதுக்கு நல்ல ஒரு இது. நம்ம ஸ்கூல் படிக்கும் போதே தெரியும், நம்ம படிச்சுட்டே இருப்போம், அப்படியே தூங்கி விழுவோம். ஸோ அதனால் வந்து புக்கு படிக்கிறது வந்து ஒரு நல்ல தூங்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தூங்கும்போது புக்கு ஏதாவது எடுத்து அப்படியே ஸ்டோரி ஏதாவது எடுத்து ரீட் பண்ணிவிட்டு தூங்க போனோம் அப்படின்னா நல்ல தூக்கம் வரும். இதையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த 6ல் உங்களுக்கு எது நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை டெய்லியும் ஃபாலோ பண்ணுங்கள். இதை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சு, தூக்கம் வந்துச்சா? சீக்கிரம் தூங்க முடியாதவங்க இதை ஃபாலோ பண்ணி தூக்கம் வந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ மூலமாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி யாராவது ஒருத்தவங்க வந்து தூங்குனாங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். புக்கு படிக்கணும் அப்படின்ட்டு மொபைலில் உள்ள பிடிஎஃப் புக்கை படிக்கக்கூடாது. ஏன்னா அது மாதிரி படித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தூக்கம் கெடும். அதனால் நம்ம ஒரிஜினல் புக்கை எடுத்து நம்ம ரீட் பண்ணணும். அதை ரீட் பண்ண மூலமாக தூக்கம் சூப்பராக வரும் நமக்கு. இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல தூக்கம் வரும் உங்களுக்கு. இல்லை இதுக்கப்புறம் உங்களுக்கு தூக்கம் வரல, ரொம்ப ஹெவியான ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா டாக்டரை பாருங்கள். போயிட்டு இதனால் என்ன ப்ராப்ளம் என்ன டாக்டரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.